சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி வந்து கருப்பை வந்து துப்பறிவு வேலைக்காக அமைச்சிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்க ஹோட்டலில் போய் தங்கி இருந்து விசாரிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசாரித்ததில் ஒரு ஆட்டோக்கார் வந்து இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, பொண்ணுங்க வந்து போவாங்க, அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வெளியே வருவாங்க, அப்புறம் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க, இப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த பொண்ணுங்கள்ட்ட எதுவும் கேட்டாலுமே எதுவுமே வெளியவும் சொல்ல மாட்டாங்க, என் ஆட்டோவில் தான் வருவாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு ஆட்டோக்கார் சொல்லவும் இதை வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குதுனே, ஒருவேளை பொண்ணுங்களை வந்து ஏதோ வீடியோ எடுத்து மிரட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. இருக்கலாம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி தாமரை வந்து இங்கேருந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கிட்ட கருப்பு வந்து சொல்கிறாங்க. என்னது அங்கே தங்கியிருக்காளா, அவளுக்கு எது பிரச்சனை வந்துரு போது, ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லவும் கருப்பு வேகமாக போய் தாமரையை வந்து இங்கேருந்து நீ கிளம்பு, இங்கே இருந்தால் அவனுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், தமிழ்ச்செல்வி நீங்களும் சேர்ந்து அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணால் பண்ணலாம், ஆனால் நானும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுவாங்க. அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பார்த்திங்க அப்படின்னா தாமரையை அவங்க டீமில் சேர்த்துப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன தப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சி எப்படி கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்தாட்டியும் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கண்மணி ஆர்வங்க மூலியமாக கல்யாணம் நின்றும். அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஓடி போய் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நின்றும். இதை பார்த்த ராஜாங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க 2 பேரும் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.